So we have to continue with சரிடா. ஸோ பேசிக்கா இதுல எல்லாமே 4 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 4 4 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுல 3 கொஸ்டின் எஸ்கியூஎல் தான், ஒரே ஒரு சிஎஸ்வி ஃபைல். ஸோ இது இந்த பேட்டர்ன் போன வருஷம் தான் மாத்தினாங்க இந்த மாதிரி. அண்ட் தே ஹவ் ஸ்டெப் டு த சேம் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ சேம் கொஸ்டின்ஸ், சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரப்போது. ரொம்ப ரொம்ப ஈஸியா அப்படியே நீங்க வந்து ஒரு டேபிள்ல இருக்கிற எல்லா சிம்பிள் கொரிஸும் படிச்சீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஸோ இங்க நமக்கு உங்களுக்கு query தெரிஞ்சுச்சுன்னா யூ கேன் ஸ்லோலி ஸ்டார்ட். பட் ஒரு ரிஃப்ரெஷர் நான் சொல்றேன் உங்களுக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டுல வைஸா சூஸ் பண்ணுங்க. ஜென்ரலாவே வந்து நமக்கு வந்து இந்த அவுட்புட் சூஸ் பண்ணும்போது இதுதான் ஈஸியா இருக்கும். அவுட்புட் இந்த இந்த ஏன்னா அந்த கிவன் டேபிள் நீங்க அவுட்புட்டை சூஸ் பண்ணணும். enlarge it a little bit for you. இந்த கிவன் டேபிள்ல தான் நீங்க அவுட்புட்டை சூஸ் பண்ணணும். சோ அதுல பெருசா மார்க் கட் பண்ண மாட்டாங்க. பட் ஈச் ஒன் ஹேஸ் ஒன் மார்க். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும் நீங்க. ஏன்னா queryல வந்து பெருசா பார்ஷியல் மார்க்கிங் கொடுக்க மாட்டாங்க. தப்புனா ஃபுல்லாவே தப்பு போட்டுருவாங்க. சோ அதனால அது ஒண்ணுதான் நீங்க கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய வேலை. So we will start with first question. To display the total quantity sold, இதுதான் சிங்கிள் டேபிள் query. இதுதான் ஈஸியர், உங்களுக்கு ஈஸியர் கொஸ்டின் இதுதான். எல்லாருமே இதுல ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய கொஸ்டின் இது. டபுள் டேபிள் வரும்போது மட்டும் ஒரே ஒரு ஜாயின் query இருக்கும். சோ அது ஒண்ணுதான். சம்டைம்ஸ் சம் பீப்புள் மேக் மிஸ்டேக்ஸ் தேர். இதுல வந்து மிஸ்டேக் உங்களுக்கு வரவே கூடாது. டோட்டல் குவான்டிட்டி சோல்டு கேக்குறாங்க. சோ டோட்டல் பண்ணணும்னா நமக்கு ஃபங்க்ஷன் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் 5 படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்பா? சம், ஆவரேஜ், மேக்ஸ், மின், கவுண்டாமா? கவுண்ட் நினைக்கிறேன். ஸோ அஞ்சுமே வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது எல்லாமே இட் வில் ஒர்க் நார்மலி ஆல்சோ. பட் மோர் ஸ்பெசிபிக்கலி இட் வில் மேக் சென்ஸ் வித் குரூப் பை அப்படின்னு படிக்கிறோம். ஸோ டோட்டல் குவான்டிட்டி சோல்டு மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வெறும் சம் ஆஃப் குவான்டிட்டி சோல்டு காலம் பேரை போட்டோம்னா மொத்தத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் ஈச் ப்ராடக்ட். அப்போ நம்ம ப்ராடக்டா குரூப் பை பண்ணணும். whose total quantity sold exceeds 12. 3 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ ப்ரோக்ராம் query கரெக்டா எழுதணும். ஸோ எப்படி எழுத போறோம்? டு டிஸ்பிளே த டோட்டல். ஸோ செலக்ட் sum of quantity underscore sold from டேபிள் பேரு சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்க கூடாது. ஏன்னா சம் ஆஃப் குவான்டிட்டி சோல்டு தான் அவங்க கேக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பண்ண சொல்றாங்க. செலக்ட் போட்டாச்சு. குரூப் பை ப்ராடக்ட். ஒவ்வொரு ப்ராடக்டா குரூப் பண்ணியாச்சு. குரூப் பை யூஸ் பண்ணாலே வேர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப கண்டிஷனை ஹேவிங் யூஸ் பண்ணி தான் போடணும். ஹேவிங் குவான்டிட்டி சோல்ட் கிரேட்டர் தேன் 12. இருக்கிற ஆன்சர்ல ஒண்ணு கூட இங்க வரல. இட்ஸ் ஓகே. குவான்டிட்டி அண்டர் ஸ்கோர் சோல்ட் கிரேட்டர் தேன், போகணும் இங்க போகாது, கிரேட்டர் தேன் 12. சரியா? கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. ஒவ்வொன்னா அதை டீபக் பண்ணுங்க. அப்ப இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு பாருங்க, இதுக்கு ஆர் சாய்ஸ் தான் இப்படிதான் கொடுப்பாங்க யூஸ்வலி. அப்ப அவங்க பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னா அவுட்புட் பேஸ் இல்லாததா இருக்கவே இருக்காது. ஸோ அப்ப கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா இதுல queryயே கேட்காம வெறும் அவுட்புட் பேஸ் மட்டும் கூட கேட்டுருவாங்க. ஸோ இங்க ஆர் சாய்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவுட்புட் பேஸ் நமக்கு இருக்கும். இப்படிதான் கேட்டிருக்காங்க போன வருஷமும். எல்லா பேப்பர்லயும் இப்படிதான் கேக்குறாங்க அவங்க. பட் ஒரு ரேர் சான்ஸ் என்னன்னா அது கேட்கவே கேட்காம அவுட்புட் பேஸ் மட்டும் கேட்டுடலாம். சோ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் போத். பட் அவுட்புட் பேஸ் கண்டிப்பா இருக்கும். பட் இந்த கொஸ்டினா இருந்ததுன்னா நான் ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் யூ டு டேக் தி அவுட்புட் பேஸ் தான். ஏன்னா இதை நம்ம அழகா எழுதிட்டு போயிடலாம். அவுட்புட் பேஸ் கொஸ்டின்ஸ் பெரிய எழுதும் போது ஒரு சின்ன வேர்டு தப்பானாலும் ஃபுல்லாவே கூட தப்பு போட்டுருவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். சரி, ஜென்ரலா நம்ம வந்து query எழுதும் போது உங்க ஸ்கூல்ல மேண்டேட் பண்றாங்களான்னு தெரியல. பழைய வெர்ஷன் ஆஃப் எஸ்கியூஎல் எல்லாம் ஒர்க் ஆகாது. இங்க குரூப் பைல நம்ம என்ன போடுறோமோ அதை நம்ம இங்க போடணும்ப்பா. சோ குரூப் பைல போடுற காலம் கமா சம் ஆஃப் குவான்டிட்டி சோல்டு அப்படின்னு நம்ம போடணும். அப்படிதான், அப்படி போட்டுதான் நாங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இப்போ இருக்கிற ஆன்சர் கீஸ்ல அவங்க அதை கொடுக்கறது இல்ல. ஐ டோன்ட் திங்க் சோ. இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த ஆன்சர் கீல ப்ராடக்ட் கமா குவான்டிட்டி சோல்ட் ஃப்ரம் சேல்ஸ் குரூப் பை ப்ராடக்ட் ஹேவிங் சம் ஆஃப் கொடுத்துருக்காங்கப்பா. சோ அப்ப ப்ராடக்ட் பாருங்க, அது ஒரு சின்னது விட்டீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்சர் கீழே மார்க்கிங் ஸ்கீம் என்ன கொடுக்குறாங்க. ஆமா மேம், ஏன் இந்த ப்ராடக்ட் போடுறோம் மேம்? ஆனா நம்ம எதை வச்சு குரூப் பை பண்றோமோ அதை அங்க காமிக்கணும்ப்பா. இல்லைன்னா உனக்கு தெரியாது இல்ல எப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்பயுமே இல்லைன்னா முன்னெல்லாம் ஒர்க்கே ஆகாது. இப்ப ஆனா ஒர்க் ஆகுது. அந்த query வந்து நம்ம எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்ச்ல போடும்போது அது போடலனா கூட ஒர்க் ஆகுது. ஆனா நார்மலா சின்டாக்ஸ் வந்து குரூப் பை போடும்போது எந்த காலம் நம்ம குரூப் பை போடுறோமோ அதை கண்டிப்பா இங்க போடணும் அப்படின்னு தான் நாங்க படிச்சிருக்கோம்.
சோ அது அத்தனை வருஷமா நாங்க அப்படியே பழகிடுச்சு query எழுதும் போது. பட் லேட்டஸ்டா நாங்க ட்ரை பண்ணோம். போன வருஷம் யாரோ அதை டவுட் கேட்டாங்கன்னு நாங்க போட்டு பார்த்தா எரர் கொடுக்கல. முன்னாடி வந்து எரரே கொடுக்கும். நாங்க வந்து ஆரக்கல்ல ஒர்க் பண்ணோம் முன்னாடி. ஆரக்கல்ல எல்லாம் போடும்போது அது கொடுக்கலன்னா அந்த query ஒர்க்கே ஆகாது. சோ தட் வாஸ் 20 இயர்ஸ் அகோ நான் சொல்றது. சோ இப்போ வந்து நிறைய எல்லாம் அப்டேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஆன்சர் கீழே அவங்க போட்டிருக்காங்க அந்த ப்ராடக்ட் கமா குவான்டிட்டி. ஏன்னா ஓகே கேக் மேம். ஆனா டிஸ்ப்ளே பண்ணணும் நம்ம. சரி. டு டிஸ்ப்ளே த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சேல்ஸ் டேபிள் சார்ட்டட் பை ப்ராடக்ட் நேம். ரொம்ப ஈஸியான ஒரு பெரிய பாருங்க. ஒன்னு கொஞ்சம் கஷ்டமா கேட்டா இன்னொன்னு வந்து அழகா ஜாலியா தான் கேட்டிருக்காங்க. சோ டிஸ்ப்ளே தான். சோ செலக்ட் டிஸ்ப்ளேன்னு வந்தாலே செலக்ட் போட போறோம். த ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டாங்க, அப்ப ஸ்டார் எல்லாமே வேணும். ஃப்ரம் டேபிள் நேம் அது மாறாது. சோ இது வரைக்கும் அதே சின்டாக்ஸ் தான். சார்ட்டட் பை, ஆர்டர் பை, ப்ராடக்ட் நேம். ப்ராடக்ட் நேம் இங்க ப்ராடக்ட்னு இருக்கு. சோ ப்ராடக்ட் எஸ். டெஸ்க் அவ்வளவுதான். செமிகோலன் போட்டாலும் போடாலும் டசன்ட் மேட்டர். ஸோ 1 மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் queryன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது வந்து பைத்தன் மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் இல்ல லாஜிக்கு மார்க் கொடுக்கறதுக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா ஒர்க் ஆகும் இல்ல ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாத ஸ்டேட்மெண்ட்டுக்கு 0. அப்படிதான் ரூல். நான் கரெக்ஷன் பண்ண வரைக்கும் அப்படிதான். இப்ப ஏதாவது பாவம் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஈவன் ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதனாலதான் நாங்க சொல்லிட்டே இருப்போம், ஃபர்ஸ்ட் பென்சில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு கொடுக்குற query பென்சில்ல எழுதி அங்க இருக்கிற இன்டர்னல் டீச்சர் உங்களுடைய உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் கிட்ட அதை கரெக்டானு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை பென்ல டார்க்கன் பண்ண சொல்லுவோம். ஏன்னா queryல ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணா நாங்க ப்ராக்டிக்கல்லயே மார்க் குறைக்கணும். அதுதான் எங்களுக்கு சிபிஎஸ்இ கொடுத்திருந்த கைட்லைன்ஸ். queryல ஒரு வேர்டு கூட தப்பா இருக்க கூடாது. ப்ரோக்ராம்காவது பார்ஷியல் அவுட்புட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ மட்டும் குறைச்சு விட்டுருவாங்க ப்ரோக்ராமே தப்பா இருந்தா கூட. ஆனா எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் எஸ்கியூஎல் இருக்கும், 4 மார்க்ஸ் ஆக்கியிருக்காங்க இப்போ. 4 மார்க்குக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு 2 query 2 அவுட்புட் அந்த மாதிரி கேட்பாங்க. அதை நீங்க எழுதிட்டு தான் ப்ராக்டிக்கல் பண்ணணும். அதை நீங்க ப்ராக்டிக்கலா போட்டு காமிக்க தேவையில்லை. ஸோ அந்த டேபிளை கிரியேட் பண்ணி போட்டு காமிக்க சொல்ல மாட்டாங்க யூஸ்வலா ஸ்கூல்ஸ்ல. அண்ட் இன்டர்ஃபேஸிங்கும் வந்து ப்ராக்டிக்கல்ல இன்க்ளூட் பண்ண தேவை கிடையாது. அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சில இருந்து. லேப் எக்ஸசைஸ்ல ரெக்கார்ட்ல மட்டும் இருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், உங்க ஸ்கூல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாமோடைய ஃபைல் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அனுப்பிச்சு விடுங்க. நம்ம ஒவ்வொரு கிளாஸா ஸ்டார்ட் பண்ணி we can start discussing the practical programs அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷ் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. டிஏவி பள்ளிக்கரணை இது வந்திருக்கு. ஓகே. சோ மத்தவங்க எல்லாம் யாரும் எனக்கு ஒன்றும் அனுப்பிச்சே விடல. சோ நீங்க அனுப்புனீங்கன்னா தான் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பார்க்க முடியும். சரி. சோ இந்த query ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் query குரூப் பை ஹேவிங் எதுவுமே இல்லாத ஒரு queryயா முடிஞ்சிருச்சு. டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட் நேம்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ செலக்ட் டிஸ்டிங்க்ட் ப்ராடக்டா, டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் சேல்ஸ். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அதுவும் முடிஞ்சிருச்சு. whose names end with, இது எப்பயுமே கேட்பாங்க. starts with, ends with, third letters இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பேப்பர்ல இருக்கும். கஸ்டமர் நேம் மட்டும் தான் கேக்குறாங்க. சோ இங்க ஸ்டார் வராது உங்களுக்கு, டிஸ்பிளே தான். சோ செலக்ட் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம். ஓ டிஸ்பிளே த ரெக்கார்ட்ஸ் ஆஃப், ஸ்டார் வரும் மேம். ஸ்டார் தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் வேர் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேமா, கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் லைக். லைக் என்னது, பர்சன்டேஜ் ஈயா. கரெக்டா, என்ன வேணா ஆரம்பிக்கலாம். பட் முடியும் போது பர்சன்டேஜ் ஈல முடியணும். அவ்வளவுதான். ஸோ ஈஸியான மார்க்ஸ் நமக்கு. எக்ஸப்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் query நீங்க வேற எங்கேயுமே தப்பு பண்ணிருக்க சான்ஸே இல்லாத ஒரு கொஸ்டின் தான் இது. அழகா 3 மார்க்ஸ் கண்டிப்பா எல்லாருமே இப்பவே வாங்கிருக்கலாம். நீங்க நல்லா படிக்காமே வாங்கிருக்கலாம். அடுத்தது இங்க கண்ணு தெரியாது நமக்கு நினைக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு கீப் இட் ஹியர். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் வேர் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு டேப்லெட். இப்போ டேப்லெட் இங்க இருக்கு, டேப்லெட் இங்க இருக்கு, பாக்குறீங்களான்னு தெரியல. இங்க ஒரு டேப்லெட், இங்க ஒரு டேப்லெட் இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு கொடுத்துட்டாங்க. சோ ஒண்ணுமே இல்ல, ஃபுல் ரெக்கார்ட் நமக்கு வரும். எழுதுறது தான் கடியா இருக்க போகுது உங்களுக்கு. சோ செலக்ட் தி predict தி அவுட்புட் அப்படின்னு சொன்னா டேபிள் எப்படி வருதோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ டேபிள் மாதிரியே தான் எக்ஸ்பெக்டும் பண்றாங்க ஆன்சர் கீழே பாத்தீங்கன்னா. அப்ப வந்து அதனாலதான் 1 மார்க் ஃபுல்லா இருக்கும். ஹாஃப் மார்க் கொஸ்டின்ஸ் தான் இது. சேல்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி இது ஃபுல்லா பாருங்க. கஸ்டமர் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கு வந்து பெருசா அவங்க மார்க்கிங் கொடுக்கல. பட் போர்டு எக்ஸாம்ல வந்து இக்னோர் த டேபிள், இக்னோர் த காலம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, காலம் ஹெட்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. பட் எழுதணும், நம்ம எழுதுறது தான் நமக்கு பெட்டர்.
இது சாம்பிள் பேப்பர்னால ஸ்டார் போட்டிருக்காங்கப்பா. பட் போர்டு எக்ஸாம்ல அவ்வளவு பெருசாலாம் யூஸ்வலா கேட்க மாட்டாங்க. குவான்டிட்டி அண்டர் ஸ்கோர் இதெல்லாம் கூட போட்டு போறீங்கப்பா. டேப்லெட்டுக்கு நேரா இருக்கிறது அந்த S003 அந்த ரெக்கார்டும் S007 உடைய ரெக்கார்டையும் ஃபுல்லா எழுத போறோம். சரியா, நான் உங்களுக்கு போடல, பட் நீங்க பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கேன். இந்த ஃபுல் ரெக்கார்ட் நான் ப்ளூல அண்டர்லைன் பண்ற மொத்த ரெக்கார்டையும் நம்ம எழுதணும். ஃபுல்லா அதே மாதிரி எழுதுனா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டன். ப்ராடக்ட் லைக் எஸ் பர்சன்டேஜ், அதாவது ப்ராடக்ட் உடைய பேரு எஸ்ல ஆரம்பிக்குதுன்னா ஸ்மார்ட் போனுக்கு ஆரம்பிக்குது, ஸ்மார்ட் வாட்சுக்கு ஆரம்பிக்குது. மேம் பிரைஸ் கூட தானே மேம் நம்ம காலம்ல வரணும். பிரைஸும் வந்துரும்பா, ஃபுல்லா வரும்பா. குவான்டிட்டி சோல்ட் நான் ஃபுல்லா முடிக்கல, குவான்டிட்டி அண்டர் ஸ்கோர் சோல்டு பிரைஸ் ஃபுல்லா எல்லாமே வரணும் நமக்கு இங்க. ஓகே மேம். அடுத்ததுலதான் வந்து சேல்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி, கஸ்டமர் நேம் ரெண்டே ரெண்டு போதும். ப்ராடக்ட் லைக் எஸ் பர்சன்டேஜ்னா ரெண்டே ரெண்டு தான், அதாவது சேல்ஸ் ஐடியும் கஸ்டமர் நேம் மூணு டேட்டாக்கு. S002 S002 ஜேன் ஸ்மித். நான் என்னுடைய நோட் பார்த்து எழுதுறேன்ப்பா. S002 ஆச்சு, திருப்பி S005, அப்புறம் S006. இவங்க பேரு எமிலி டேவிஸ், இவங்க பேரு டேவிட். சோ இது போட்டுட்டு மேல வந்து ஹெட்டிங் ஹெட்டிங் போடுறது பெட்டர். சோ சேல்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி. நமக்கு நிறைய டைம் இருக்கும். சோ அதனால வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை உங்களுக்கு. எக்கச்சக்கமா டைம் இருக்கும். நீங்க அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து லாஸ்டா எழுதுவீங்க. அதனால நீங்க மேக்ஸுக்கு டைம் பத்தாம இருக்கும். பிசிக்ஸ்க்கு டைம் இருந்தாலும் ப்ராபப்ளி கொஸ்டின்ஸ் மை பி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு திங்க் அண்ட் ரைட். கெமிஸ்ட்ரியும் அதே தான். யாருமே வந்து நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஸ் அ பேப்பர் வந்து யூ வில் டெஃபினெட்லி ஃபினிஷ் இட் ஆஃப் இன் 1.5 hours. ஸோ 3 hours கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம், நீட்டா எழுதலாம். உங்களுக்கு ஒன்றும் நிறைய டைம் எடுத்து யோசிச்சு பொறுமையா எழுதலாம். ஒண்ணுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாதுங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ்லாம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டினையும் படிங்க. அந்த 4 queryயும் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. எனக்கு 4 queryயும் தெரியும், நான் கான்பிடென்ட்டா இருக்கேன், எழுதுங்க. இல்ல எனக்கு அது ஒரு query டவுட்டா இருக்கு அப்படின்னா தாராளமா அவுட்புட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா அவுட்புட் வந்து லிமிட்டட் தான். இந்த டேபிள்ல இருந்து மட்டும் தான் நீங்க எழுதணும். ஸோ கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னாவே நீங்க எழுதிட்டு போயிடலாம். ரொம்பலாம் கஷ்டப்பட தேவைப்படாதீங்க உங்களுக்கு. சரி, கவுண்ட் ஸ்டார் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கவுண்ட் ஸ்டார் கொடுத்து எங்கேயா நல் கொடுத்து விடுவாங்க, இங்க கொடுக்கல உங்களுக்கு டேபிள்ல. அப்ப கவுண்ட் ஸ்டார் போட்டீங்க அப்படின்னு சொன்னா நல் வேல்யூஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கணும். கவுண்ட் ஆஃப் காலம் நேம் போட்டீங்கன்னா நல் வேல்யூஸை கவுண்ட் பண்ணாது. சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து தியரியில நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அப்ப இங்க வந்து ப்ராடக்ட் வந்து லேப்டாப் இல்ல டேப்லெட்டா இருந்தா கவுண்ட் பண்ண சொல்றாங்க. சோ லேப்டாப் ஒன்னு இருக்கு, டேப்லெட் ரெண்டு இருக்கு. சோ நமக்கு அவுட்புட் எப்படி வரப்போகுது தேர்ட் கொஸ்டினுக்கு? செலக்ட் கவுண்ட் ஸ்டார். அவ்வளவுதான், கவுண்ட் ஸ்டார் மட்டும் தான் வரப்போகுது. 3ன்னு வரும். அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர். இது அழகா வந்து நீங்க கோடு போட்டு டேபிள் மாதிரி நீட்டா கூட போடலாம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ். ஸோ அது மட்டும் தான் கேட்கறாங்க. ஸோ இன்னும் ஈஸி. ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் மட்டும் தான் இருக்கு ஹெட்டிங்ல. ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு டேப்லெட். ஸோ எத்தனை டேப்லெட் இருக்குன்னு பாருங்க. எப்படியும் மேக்ஸ் ஒன்று வந்துடும் பேப்பர்ல. ஸோ ஒன்னு 15,000, ஒன்னு 34,000. ஸோ ஆட் பண்ணுங்க 34,000ஐயும் 15,000ஐயும். 49,000 by 2 பண்ணுங்க. 24,500 அப்பா. 24,500 நினைக்கிறேன். ஆனா இது எப்படி வரும்? பாயிண்ட்க்கு அப்புறம் 4 0. இதுக்கெல்லாம் பெருசா வந்து மார்க் கட் பண்ண மாட்டாங்க. சரியா? சோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ பேசிக்கா வந்து 4 அவுட்புட் எழுதுறது தான் ஈஸி உங்களுக்கு. தோ இட் இஸ் டைம் கன்சியூமிங் ஃபார் அஸ். ஓகேவா? ஆனா இதுல எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்கியூஎல் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது, பட் ஐ திங்க் யூ வில் ரிமெம்பர் திஸ். நம்ம சிஎஸ்பி வருவோம். எஸ்கியூஎல் ஃபுல்லா முடிச்சு சிஎஸ்பிக்கு வந்துருவோம்ப்பா. வில் ஃபினிஷ் திஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி. இப்போ அதே மாதிரியான எஸ்கியூஎல் கொஸ்டின் இதுக்கு நீங்க எனக்கு சாட்ல அனுப்பி விடலாம். என்ன கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிருப்பீங்க எல்லாரும். 2 டேபிள் கொடுத்த கொஸ்டின். இங்க இருக்குமா? Did I enlarge it for you? ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேப்பா. சோ இப்போ இந்த query பாத்தீங்கன்னா, Pranav is managing a travel database, need access to certain information from the hotels booking எல்லாம் கொடுத்துட்டாங்க. சோ அவ்வளவுதான். சோ அதை விட்டுட்டு அந்த கதை நமக்கு வேண்டாம். பட் இங்க கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹோட்டல்ஸ் புக்கிங்ஸ் 2 டேபிள் இருக்கு.
ஒவ்வொருத்தரா சொல்றீங்களா எனக்கு ஆன்சர்? இங்க இருந்து ஆரம்பிப்போம். யார் இப்ப எஸ்கியூஎல் இப்பதான் முடிச்சீங்க டெஸ்ட்? இஷானா, சஹானா காணோம். சஹானா இருக்கியா? காணோம். இன்னொரு ஹர்ஷிதாவை காணோம், ஹர்ஷினிய காணோம். ஜெனிகா தெரியுமா எஸ்கியூஎல் சொல்லலாமா? Whose bookings in any Yes, hotel of ma'am. Delhi city. ஆ என்ன சொல்றாங்கப்பா? டிஸ்ப்ளே Select லிஸ்ட். சரி ஃபர்ஸ்ட் என்ன select கேக்குறாங்க கொஸ்டினை புரிஞ்சுப்போம். ஜாயின் query-யா இல்லையா முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ முதல் ஸ்டெப்பே அதுதான். இங்க வந்து தேவை நாங்க யூஸ் பண்ணிப்போம். நான் எழுத ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் query-யே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் டிஸ்ப்ளே லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் நேம். சோ செலக்ட் பண்ண வேண்டியது கஸ்டமர் நேம் தான். சோ கஸ்டமர் நேம் வந்து புக்கிங்ஸ் டேபிள்ல இருக்கு இல்லையாமா ஜெனிகா? எஸ். yes, ma'am. புக்கிங்ஸ் இன் டெல்லி சிட்டி வந்து மேல இருக்கு, ஹோட்டல்ஸ் டேபிள்ல இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு டேபிளையும் ஆக்சஸ் பண்றதால ஜாயின் பண்ணணும். ஜாயினோட Yes, ma'am. ஜெனரல் Natural join. இருக்கும். செலக்ட் Customer names கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் நேம் from bookings natural join hotel. நேச்சுரல் ஜாயின் முடிஞ்சதாக அவாய்ட் பண்ணுவோம் ஜெனிகா. நம்ம ஈக்வி ஜாயினை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். செலக்ட் கஸ்டமர் நேம் ஃப்ரம் Bookings equal to hotel. ஹோட்டல்ஸ் கமா புக்கிங்ஸ். ஃபர்ஸ்ட் அதை போட்டுருணும் நம்ம இல்லையா? Okay. Yes, ma'am. ஹோட்டல்ஸ் Yes, கமா ma'am. புக்கிங்ஸ் வேர் நம்ம ஜாயின் கண்டிஷனை கொடுத்துருவோம். வேர் ஹோட்டல் டாட் h underscore id is equal to bookings dot h underscore id இல்லையா? Yes, ma'am. ஃபர்ஸ்ட் ஈக்வி ஜாயின் நமக்கு வந்து சிலபஸ்ல வந்து ஈக்வி ஜாயின் தான் அவங்க போட்டிருப்பாங்க. அதை செக் பண்ணிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட் ஆன்சர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ஆமாப்பா, ஸோ ஈக்வி ஜாயின் தான் போட்டிருக்காங்க. அவங்க ஆல்டர்னேட் ஆன்சரும் ஆக்சுவலா கொடுக்கல. அக்செப்ட் எனி ஆன்சர்லாம் கொடுக்கவே இல்லை. கீர்த்தனா எஸ்மா. ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்ணாதான் டேபிள் ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டிஷன் இருக்கு. ஸோ ஒரு கண்டிஷன் ஈக்வி ஜாயினுக்கு அண்ட் அடுத்த கண்டிஷன் சிட்டி வந்து டெல்லியா இருக்கணும். ஸோ சிட்டி இஸ் ஈக்குவல் டு டெல்லி. Delhi. இங்க லைக் அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. ஸோ நம்ம இதை என்ன பண்ண சொல்லியிருக்கோம் ஜென்ரலா? செலக்ட் காலம் ஃப்ரம் ரெண்டு டேபிள போட சொல்லியிருக்கோம். டேபிள் ஏ கமா டேபிள் பி வேர் டேபிள் ஏ டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டேபிள் பி டாட் ஐடி. நான் ஐடின்னு போடுறது பிரைமரி கீ ஆர் அந்த மாதிரி அந்த கீயை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அண்ட் சம் கண்டிஷன். ஜாயின் பண்றதுக்கான சின்டாக்ஸை மறக்காம இருந்தீங்கன்னா போதும். அண்ட் நம்ம வந்து இந்த டேபிள் ஹோட்டல் ஹெச் புக்கிங்ஸ் பீன்லாம் வச்சு போடலாம். பட் தேவையே இல்லைங்க, நம்ம நிறைய டைம் இருக்கும். ஸோ ஃபுல் நேம் எழுதியே நீங்க எழுதிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால அதை நீங்க தாராளமா அப்படியே பண்ணுங்க. நான் அலியஸ் நேம்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஹெச் போட்டு அப்புறம் ஹெச் டாட் போட்டு போடுறதுக்கு பதிலாக நீங்க ஃபுல் டேபிள் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால. ஸோ ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். மேம் இங்க natural join யூஸ் பண்ணா தப்பா மேம்? நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா டூப்ளிகேட் காலம் இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா அந்த கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் இது அந்த போர்ட்டல் ஐடி ரெண்டா வரும். தப்பு கிடையாது, ஆனா அவங்க யூஸ்வலா கொடுக்க மாட்டாங்கம்மா. அவங்க இது வரைக்கும் ஆன்சர் கீழே அவங்க நேச்சுரல் ஜாயின் கொடுத்ததே கிடையாது. அதனால நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஈக்வி ஜாயின்க்கு நேச்சுரல் ஜாயின்க்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், இந்த ஹோட்டல் ஐடி காலம் ரெண்டு வாட்டி வரும் நேச்சுரல் ஜாயின்ல. இங்க இருக்கு இல்லையா, Okay. அது மட்டும் ரெண்டு வாட்டியா வரும் நமக்கு. அது ஒண்ணுதான் நீங்க தியரிக்காக அதை யூஸ் பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு ஆன்சர் கீழேயுமே நேச்சுரல் ஜாயின் அப்படிங்கிறது கேட்காம இருந்தது இல்ல. அவங்களா கேட்டாங்கன்னா நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆன்சர்ல. ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருக்கும் போது இப்பயும் கொடுக்கல, அவங்க எந்த வருஷமும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுமே ஈக்வி ஜாயினை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம சிலபஸ்ல. Okay, display the booking details for customers who have booked hotels in Mumbai, Chennai or Kolkata. Booking details. So bookings வேணும். Select star from bookings தான் பண்ண போறோம். யார ட்ரை பண்றீங்க? எஸ்பி எல்லாம் மறந்து போயிருப்பீங்களே. தீக்ஷிதா, காதம்பரி யாரா ட்ரை பண்றீங்களா? மேம் நான் ட்ரை பண்ணட்டா? சொல்றியா? எஸ் மேம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் Select star from ஹோட்டல்ஸ் கமா புக்கிங்ஸ். அப்படி நீ போட்டனா ரெண்டு டேபிள்ல இருந்தும் வந்துரும் இல்லையா? சோ நீ என்ன பண்ணணும்னா செலக்ட் புக்கிங்ஸ் டாட் ஸ்டார். ஏன்னா புக்கிங்ஸ் மட்டும் தானே வேணும் கீர்த்தனா இல்லையா? பாரு இது புதுசா கேட்டிருக்காங்க. புக்கிங்ஸ் டாட் ஸ்டார் ஃப்ரம் ஹோட்டல்ஸ் கமா புக்கிங்ஸ். அதுல டவுட் எதுவும் இல்லை.
ஹோட்டல்ஸ் கமா புக்கிங்ஸ் அப்புறம் வேர் வேர் ம் ஹோட்டல் ஐடி hotels dot h underscore id is equal to bookings dot bookings டாட் ஐடி h underscore id and என்ன கொடுத்திருக்காங்க question சிட்டி இன் சிட்டி இன் போட்டுட்டு நம்ம இந்த மும்பை சென்னை வந்து கொடுத்துட்டா. எழுதிடலாம் இல்லையா? மும்பை சென்னை மேம் அது டியூப்பல்ல கூட போடலாம் மேம். இரு வரேன். எனக்கு தெரிஞ்ச டியூப்பிள் இங்க ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். டியூப்பிள் தான் ஆக்சுவலா லிஸ்ட் கிடையாது, இது மட்டும் தான் போட முடியும்பா. லிஸ்ட் நார்மல் பிராக்கெட்ஸ் மட்டும் தான் எஸ்கியூஎல்ல ஒர்க் ஆகும். ஸ்கொயர் பிராக்கெட்டோ ஃபிளவர் பிராக்கெட்டோ எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே மேம். சரியா? ஸோ செலக்ட் புக்கிங்ஸ் டாட், இப்போ நீங்க வந்து ஜென்ரலா வந்து புக்கிங்ஸ் டாட் பி அண்டர் ஸ்கோர் ஐடி புக்கிங்ஸ் டாட் ஹெச்என் புக்கிங்ஸ் மொத்தத்தையும் கேட்கறாங்க. ஸோ வெறும் ஸ்டார் போட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஹோட்டல்லையும் அந்த ஹோட்டல்ல இருக்கிறதும் சேர்ந்து வரும். நமக்கு அப்படி வேண்டாம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா we are only saying bookings டாட் ஸ்டார். அப்போ bookings டாட்னு போட்டு ஸ்டார் போட்டோம்னா எல்லா காலமும் வருது. எல்லா காலமும் ஃப்ரம் புக்கிங்ஸ் டேபிள் மட்டும் வரப்போகுது. இப்போ யூஸ்வலா பண்ற ஜாயின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சிட்டி இன் போட்டிருக்கோம். சரியா? மேம் அங்க புக்கிங் டீடைல்ஸ் கேட்டா நம்ம இந்த டேபிள்ல இருந்து மட்டும் தான் எடுக்கணும், கீழ ஆமா அதானே கேக்குறாங்க. அவங்க ஹோட்டல் டீடைல்ஸ்னு கேட்டிருப்பாங்கல்ல இல்லனா? ஓகே மேம். ஓகே, சோ இது முடிஞ்சிச்சு. டு delete all bookings where the check-in date is before to delete all bookings ஒரு டேபிளுக்கு வந்துட்டாங்க. சோ அந்த ஜாயின் பிரச்சனை கிடையாது. இப்போ புக்கிங்ஸ் delete பண்ண போறோம். சோ delete from bookings கண்டிஷன் கண்டிப்பா கொடுக்கணும். சோ வேர் என்ன கண்டிஷன் கொடுக்க சொல்றாங்க? செக்-இன் டேட். செக்-இன் வந்து அவங்க எப்படி ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி போட்டுருங்க. செக் அண்டர் ஸ்கோர் இன் ஐ கேபிட்டல்ல இஸ் பிஃபோர் 2024-12-03. கரெக்டா? delete from bookings where check-in is less than, அவங்க less than கொடுத்திருக்காங்க, பிஃபோர்னு கொடுத்திருக்காங்க, so less than நான் போடுறேன். இல்லைன்னா I will have a greater than, அதுக்காக சிம்பிள் நான் போட்டிருப்பேன். So display the Cartesian product. ஆனா Cartesian product தான் easiest query. தெரிஞ்சிச்சுன்னா Cartesian product நம்ம செட்ஸ்ல மேக்ஸ்ல படிக்கிற மாதிரி தான், ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணோம். So select star from hotels, bookings பண்ணா போதும். So select star from ஸ்பெல்லிங் மட்டும் பாத்துக்கோங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ கேபிட்டல் அதே மாதிரி கொடுக்கணும். சம்டைம்ஸ் அதுக்கு மார்க் கட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹோட்டல்ஸ் புக்கிங்ஸ் போட்டீங்கன்னா கார்டீசியன் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதோடைய ஆர் சாய்ஸ் வந்து டு டிஸ்பிளே த கஸ்டமர்ஸ் நேம் அலாங் வித் தேர் புக்டு ஹோட்டல்ஸ் நேம். இதை விட கஷ்டமான கொஸ்டின் யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ ரெண்டு டேபிள் கண்டிப்பா வேணும். கஸ்டமர் நேம் வேணும், ஹோட்டல் நேம் வேணும். இப்போ இங்க போடுவோம் நம்ம இதை. இங்கே எது எழுதுறேன்? 4th வீக்கு செலக்ட். இங்க வேணா நம்ம அந்த ஏபிசிடி யூஸ் பண்ணலாம் இல்லையா? சோ செலக்ட் கஸ்டமர் நேம் எங்க இருக்கு? புக்கிங்ஸ்ல இருக்கு. பி டாட் கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் நேம். ஒரு பேர் அப்படி எழுதுவோம் போனா போகுது. கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் நேம் கனா சி கேபிட்டல் கமா ஹெச் டாட் பேரு ஹோட்டல் அண்டர் ஸ்கோர் நேம். எப்பயுமே காலம் நேமோட சின்டாக்ஸ் மாறாது பாத்துக்கோங்க. செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். டேபிள் நேம் போடும்போது நான் இங்க மட்டும் வந்து புக்கிங்ஸ் பி கமா ஹோட்டல்ஸ் நினைக்கிறேன், ஹோட்டல்ஸ் ஹெச். இப்போ ஏற்கனவே போட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணணும் வேர், பட் புக்கிங்ஸ்னு ஃபுல்லா எழுத வேண்டாம். ஸோ பி டாட் ஹெச் அண்டர் ஸ்கோர் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஹெச் டாட் ஹெச் அண்டர் ஸ்கோர் ஐடி. நம்ம இதே வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் போன ரெண்டு கொஸ்டினுக்கும் கூட. நான் வந்து சரி அந்த அலையாஸ் நேம்லாம் தேவையில்லைன்னு பார்த்தேன். பட் இப்போ இங்க வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லையா? அங்கேயும் புக்கிங்ஸ் டாட் கஸ்டமர் நேம் ஹோட்டல்ஸ் டாட் ஹோட்டல் நேம் நிறைய வாட்டி எழுதுறதுனால நான் BHன்னு பேர் வச்சுக்கிறேன். நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம் இங்க. இப்ப ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ ஒரு கண்டிஷன் வேற, கண்டிஷன் எதுவுமே கிடையாது பாருங்க. இப்போ இங்க டு டிஸ்பிளே த கஸ்டமர் நேம் அலாங் வித் த ஹோட்டல் நேம், ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருந்துச்சுன்னா அதை டிஸ்பிளே பண்ணா போதும். ஸோ வெறும் ஜாயின் மட்டும் போட்டு நம்ம எழுதுனா போதும், எந்த கண்டிஷனும் இல்லை நமக்கு இங்க. ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட். எஸ் மா. அந்த கஸ்டமர் நேம் கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணோமா அந்த அலைஸ் நேம், இல்ல அப்படியே விட்டுக்கலாமா? இல்ல இங்க தேவையில்லைப்பா. நீ ஒண்ணு இங்க வந்து ஃபுல்லா எழுதலாம் பெரிய இல்லையா?
ஃபுல்லா வந்து செலக்ட் அதான் கஸ்டமர் நேம் bookings டாட் கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் நேம். சி ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் அங்க இல்லங்கிறதுனால இப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலயும் சேம் காலம் இல்ல, அதனால நம்ம சும்மா கூட எழுதலாம். செலக்ட் கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் நேம் கமா ஹோட்டல் அண்டர் ஸ்கோர் நேம் இப்படியே எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே வேற வேற பேருங்கிறதுனால கண்டுபிடிச்சுக்கோம் போயிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுலயுமே. அப்புறம் இதே மாதிரி அப்புறம் புக்கிங்ஸ் கமா ஹோட்டல்ஸ் வேர் கண்டிஷன் மட்டும் போட்டா போதும். புக்கிங்ஸ் டாட் h underscore id is equal to hotels dot h underscore id. இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான் தரேன். சரியா? எஸ் மேம். ஓகேவா? சோ ரிலேட்டிவ்லி இதுவுமே ஈஸியான ரெண்டு டேபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாயின் வரும் இதுல, அவ்வளவுதான். நீங்க நிறைய போட்டு பழகிட்டீங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியா எழுதக்கூடிய query தான். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதே தானே கேட்க போறாங்க. சோ the idea is not going to change. ஜாயின் பண்ற சின்டாக்ஸும் மாற போறது இல்ல. நீங்க மேல பாத்தீங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோம், select column or columns from table A, table B where table A dot id is equal to table B dot id. அதுதான் பேசிக் ஜாயின் சின்டாக்ஸ். உங்க டேபிள்ஸ் மாற போகுது, எம்ப்ளாயி சேலரி டீச்சர் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி டேபிள் பேரை மாத்தி கொடுக்க போறாங்க, உங்க காலம்ஸை மாத்தி கொடுக்க போறாங்க. என்ன மாத்தினாலும் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகாது. சரியா? So we will get back to next question. So ரெண்டு query சிம்பிள் queries உங்களுடைய டாபிக்ல இருந்து உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு நம்மளுடைய யூஷுவல் 4 மார்க் கொஸ்டின் ஆஃப் என்ன கேக்குறாங்க பாருங்க. இல்லாட்டி சாய்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. இது வந்து நம்மளுடைய நம்ம எழுதுவோம் இன்டர்ஃபேசிங் 6-7 ஸ்டெப்ல எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ஸோ MySQL database named warehouse DB. ஸோ டேட்டாபேஸ் பேர் கொடுத்திருக்காங்க. has a product underscore inventory table பேரை கொடுத்திருக்காங்க. which contains the following attributes. சூப்பரா கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டினை விட நமக்கு ஆன்சர் குட்டியா வரும் இல்லையா எப்பயுமே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், import MySQL டாட் கனெக்டர். ஜென்ரலா நம்ம இதை வந்து ஒரு as yes அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுப்போம். as yes as m ஏதோ ஒரு குட்டியா ஒரு வேரியபிள் பேர் வச்சுக்க போறீங்க. போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் கனெக்ட். கனெக்ட் தான் நம்ம ஃபங்க்ஷன் பேரு. யார் சொல்றீங்க SQL? எனக்கு இந்த கீர்த்தனை மட்டும் தான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேற யாரா பேச போறீங்களா? நம்ம SQL எல்லாம் ஒன்றும் படிக்கல மேம். அப்படியா? கேஷவ் சொல்றியா? SQL எல்லாம் முடிஞ்சிருக்குமா இந்நேரம் ஸ்கூல்ல? எஸ் டாட் கனெக்ட் அப்புறம் என்ன பண்ணணும், host is equal to local host user கொடுத்திருக்காங்களா கொஸ்டின்ல. யூசர் நேம் வந்து admin underscore user. பாஸ்வேர்ட்னும் போடலாம், ஸ்மால் லெட்டர் தான், இல்லைன்னா பாஸ் WDனும் எழுதலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க சிங்கிள் கோர்ஸ்ல டபுள் கோர்ஸ்லயும் போடணும் கண்டிப்பா நீங்க. warehouse 2024. ஸோ இங்கேயே வந்து we can say database is equal to, இது நமக்கு ஒரு லைனை சேவ் பண்ணணும் தேவையில்லாம, warehouse DB. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேரை எழுதணும். ஸோ 4 மார்க்ல இந்த லைனை கரெக்டா எழுதுறதுக்கே உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹாஃப் மார்க் இல்ல கட் ஆயிடும். கரெக்டா எழுதலைன்னா கட் ஆயிடும் கண்டிப்பா. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லா கனெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எப்பயுமே நீங்க ஸ்டெப்பாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் ஸ்டெப், கர்சர் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். கர்சர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்பேஸ் ஃபார் யூ டு ஒர்க் அவுட். இப்போ என்ன பண்றீங்க பியூட்டிஃபுல்லா, நீங்க பைத்தன்ல இந்த ப்ரோக்ராம் எழுத போறீங்க. டேட்டாபேஸ் பின்னாடி எங்கேயோ இருக்கு, இங்கேக்கும் அங்கேக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அது அங்கிருந்து வாங்கிக்குது, அதை எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ டேட்டாபேஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்க பைத்தன் ஸ்கிரீன்ல வரப்போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டன் யூசிங் அ கர்சர் ஒன்லி. அப்ப கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் டாட் கர்சர் போட்டோம். இது வரைக்கும் ப்ரோக்ராம்ல எந்த சேஞ்சுமே எப்பயுமே இருக்காது. சோ இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கொஸ்டின்ல போய் படிச்சு பார்ப்போம் நம்மளோட டெம்ப்ளேட்ல இது எந்த டெம்ப்ளேட். ரெண்டே டெம்ப்ளேட் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஒன்னு செலக்ட்க்கு, இன்னொன்னு இன்சர்ட் அப்டேட் டெலீட்க்கு. ஸோ செலக்ட் பண்ண இந்த கொஸ்டின்ல வந்து சேஞ்ச் த குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் டு 91 whose item underscore code is 208 in the product inventory table. இப்ப இந்த queryல வந்து அவங்க ஃபார்மேட் யூஸ் பண்ணி கேட்கவே இல்லை உங்களுக்கு. பட் ஃபார்மேட் நமக்கு இருக்கு, பட் அவங்க டைரக்டாவே வேல்யூ கொடுத்துட்டாங்க. யூசர் கிட்ட இருந்து வாங்க சொல்லி கேட்கவே இல்லை. நம்ம அடுத்தது பண்ணும்போது ரிவிஷன் பண்ணும்போது சேர்த்து தான் பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டின் இப்போதைக்கு சால்வ் பண்ணுவோம் ஈஸியா. ஸோ நம்ம கமாண்ட் தான் நமக்கு நெக்ஸ்ட் கர்சர் முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ கமாண்டை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுவோம். கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்டேட் பண்ண போறோம். டேபிள் பேர் மேல கொடுத்திருக்காங்க, ப்ராடக்ட் underscore inventory.
அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் என்ன மாத்த சொல்றாங்க? ப்ராடக்ட் டு 91 குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ குவான்டிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்டுக்கு குவான்டிட்டி கேபிட்டல்ல இருக்கு. Quantity is equal to 91 where item underscore code அதே எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி போட்டுக்கோம். item underscore code is equal to 208. அவங்களே கொடுத்திருக்காங்க, இங்க இன்டீஜர்னு கொடுத்திருக்காங்க. இல்லனா ஸ்ட்ரிங்னா சிங்கிள் கோட்ஸ் நீங்க போடணும். குவான்டிட்டிக்கு அவங்க இன்டீஜர்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால 91 போட்டிருக்கேன். அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். கமாண்ட் எல்லாமே எழுதிட்டோம். ஃபார்மேட் கிமெண்ட் எதுவுமே தேவையில்லை, ஒரு சிம்பிள் கமாண்ட். நெக்ஸ்ட் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் கமாண்ட். ஞாபகம் வருதா ப்ரோக்ராம்? ரொம்ப நாள் ஆச்சுதான் அவங்களை யாரும் கொஸ்டின் கேட்காம நானே போட்டுட்டு இருக்கேன். சரிப்பா உங்களையும் கஷ்டப்படுத்துறதுன்னு. இந்த கேஷவ கூப்பிட்டு அந்த பையன் பேசவே இல்லை. பேசினான் அந்த பையன்? கேஷவ் ஞாபகம் வருதா? ஞாபகம் வரலையா? இல்ல கர்சர் டாட் எக்ஸிக்யூட் கமாண்ட் பண்ணிட்டோம். சோ முடிச்சதுக்கு அப்புறமா கனெக்ஷன் டாட் கமிட். ஆமாப்பா. சோ கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் சேஞ்சஸ் வந்து பர்மனன்ட் ஆகும். இதெல்லாம் வந்து ஜென்ரலா 1 மார்க். இப்பெல்லாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் அவங்க ஸ்கோப்பே இல்லாம பேப்பர் செட் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து மேபி ஏதாவது ஒரு எம்சிக்யூல வந்தா உண்டே தவிர இந்த முன்னாடி நடுவில் அங்கங்க வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் தியரி. அதெல்லாம் இப்ப எதுவுமே இல்ல. ரொம்ப கிளியரா இருக்கு உங்க பேப்பர். 7 2 மார்க் கொஸ்டின், அதுல 5 வந்து பைத்தன் ரிவ்யூல இருந்தே கேட்டாங்க. ஒரு எஸ்கியூஎல் ஒரே ஒரு நெட்வொர்க் 2 மார்க். ரொம்ப ஷெட்யூல்டா அப்படியே ஸ்ட்ரக்சர்டா போயிருக்காங்க. முன்னாடி பேப்பர் அப்படி இருக்காது. அப்படியே கச்ச கச்சான்னு எல்லா இடத்துலயும் எல்லா கொஸ்டினும் வரும். ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ இன்டர்ஃபேசிங்ல இருந்து ஒரே ஒரு 4 மார்க் கொஸ்டின் தான் நமக்கு. அந்த இன்டர்ஃபேசிங்ல இருக்க 4 மார்க் உங்க ப்ராக்டிகல் போர்ஷனே தான். நீங்க ப்ராக்டிகலுக்கு என்ன படிச்சீங்களோ அதே தான் இங்கேயும் படிக்கணும். ஸோ அது ரெண்டுமே நீங்க ஒன்னா படிச்சு முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அவ்வளவுதான். கனெக்ஷன் டாட் கமிட், கனெக்ஷன் டாட் க்ளோஸ். இந்த கடைசி லைன் தேவை, 7th லைன் தேவை கிடையாது. அண்ட் இம்போர்ட் இக்னோர் பண்ண சொல்லுவாங்க. பட் நம்ம எழுதிருவோம். இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். 4 மார்க்குக்கு இவ்வளவு எழுத முடியாது, நம்மளால ஈஸியா எழுத முடியும். சரியா? இதுலயே வந்து எந்த சேஞ்சுமே இல்ல. இப்ப இங்க அப்டேட் கேட்டிருக்காங்களா, எக்ஸாம்ல உங்களுக்கு இன்சர்ட் கேட்கலாம், இல்ல டெலீட் கேட்கலாம். கேட்டாங்கன்னா இதே சேம் தான். அந்த கமாண்ட் மட்டும் தான் உங்களுக்கு மாறப்போகுது. வேற எங்கேயுமே எந்த சேஞ்சும் இருக்காது. ஆப்வியஸ்லி மத்ததெல்லாம் மாறும். அந்த கொஸ்டின் ஏத்த மாதிரி அட்மின் அண்டர் ஸ்கோர் யூசரா, பாஸ்வேர்டு மாறும், டேட்டாபேஸ் பேர் மாறும், டேபிள் பேர் மாறும். ஸோ சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல தானே தவிர மற்றபடி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரோக்ராம் there is no change. Okay, so as we are in programs, we'll move and finish off that CSV file. போட்டோமா அந்த கொஸ்டின்? சரி, CSV ஃபைல்ஸ் யார் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேற யார் இருக்கீங்க? எனக்கு CSV நிவேதா, ஹர்ஷிதாக்கெல்லாம் தெரியும் CSV ஃபைல்ஸ். பிரியாவும் ஆன்சர் பண்ணலாம். ஜெனிகாக்கும் ஃபைல்ஸ் முடிஞ்சிருக்கும். தீக்ஷிதா, ராகவெல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க என்கிட்ட. எல்லாருமே பேசலாம்னு நினைக்கிறேன். சரி, ராஜ் இஸ் த மேனேஜர் ஆஃப் மெடிக்கல் ஸ்டோர். ஓகே. சேல்ஸ் டாட் சிஎஸ்வி. சரி, நிறைய காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன பண்ண சொல்றாங்க? அக்செப்டட் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். இவங்க இதே தான் லாஸ்ட் டைமும் பண்ணாங்க. இந்த கால்குலேட் எல்லாம் பண்ற மாதிரி போட்டாங்க. நாங்க பயந்துட்டு நிறைய படிச்சோம். அச்சோ, ஓகே சிஎஸ்வி ஃபைல்ல டஃபா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் சாம்பிள் பேப்பர்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஆவரேஜ் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. நாங்க அப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். கடைசியில் எக்ஸாம்ல சாதாரணமா எப்பயும் கேட்கற மாதிரி கேட்டு விட்டாங்க. பட் எனிவே லெட் அஸ் நாட் சொல்ல புலி வருஷன்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து ஏமாத்துற மாதிரி சாம்பிள் பேப்பரை டஃபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டு கடைசியில நம்ம நிஜமாவே டஃபா கேட்டுற போறாங்க. ஸோ வி வில் பிராக்டிஸ் திஸ் ஆல்சோ. சரி, ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஏன்னா ஐ திங்க் இது ஏற்கனவே நம்ம பண்ணது இல்லை. ஸோ ஃபினிஷ் திஸ் ஆஃப். ஏன்னா 2 கொஸ்டின் தான் நமக்கு இருக்குப்பா. பைனரி ஃபைல் ஒன்று, நெட்வொர்க் டிசைன் ஒன்று. ரெண்டும் முடிச்சோன்னா we are done with the paper today. So நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். நிவேதா, ஞாபகம் இருக்கா சிஎஸ்வி ஃபைல்? இப்பதான் டெஸ்ட்லாம் எழுதுனீங்களே, சொல்றியா எனக்கு? ஞாபகம் இருக்கா, மறந்து போயிட்டீங்களா? சிஎஸ்வி அக்செப்ட் பண்றது சொல்லு. என்ன டெஃப் அக்செப்ட். அதுக்கப்புறம் இது வாங்குவோமா? ஃபைல் ஓபன் பண்ணுவோம். f is equal to ஓபன். நான் வந்து ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு அங்க ஃபைல் போய் கிரியேட் ஆகிறத போய் பார்க்க முடியும். அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் டாட் சிஎஸ்வி. எழுத போறேன். ஸோ நான் ரைட் போட்டு அப்பெண்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த நியூ லைன் ஈக்குவல் டு போடணும் இல்லையா? கிரியேட் பண்ணும்போது எம்டி. ஓகே, நீங்க இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ஆல்ரெடி
பரவாயில்லையா? சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டியா? சொல்லு சொல்லு. நான் ஏபிசிடியே போட்டுக்கிறேமா, பெரிய பெரிய பேரா இருக்கு. ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி, ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி, பிரைஸ் கேக்குறாங்க. சரி, ஐடியை வந்து இன்டீஜரா வாங்கிப்போம். இதை நான் எழுதுறேன், நீ ப்ரோக்ராம் மட்டும் சொல்லி, இது ஈஸி தானே. என்டர் ப்ராடக்ட் ஐடி. ஆனா மத்தவங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நான் ஏபிசிடி போடாதீங்க, அதை பெரிய பெரிய பேர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. சரியா? நான் இப்ப ப்ரோக்ராம் போட்டு காமிக்கும் போது நான் உங்களுக்கு ஏபிசிடி போட்டு போட்டு காமிக்கிறேன். அந்த ஏபிசிடி நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். பேசிக்கா அவ்வளவுதான். நீங்க எக்ஸாம்ல வந்து டிபெண்டிங் ஆன் வாட் தே ஆர் ஆஸ்கிங், நீங்க அந்த ஏபிசிடியை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சி இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி சோல்ட்னா அதை வந்து இன்ட் வாங்கிப்போம். இன்ட் இன்புட் என்டர் குவான்டிட்டி d is equal to price per unit. இது float வாங்கலாம். float input enter price. சரி, நெக்ஸ்ட் என்னமா? CSV ரைட்டர் போடுவோமா? W is equal to C. இதை வந்து ஒரு லிஸ்டா கிரியேட் பண்ணிப்போமா? L is equal to கரெக்டா போட்டுட்டு இருக்கேன்னு தெரியல. A, V, C, D. ஓகேவா? W is equal to CSV dot CSV dot writer. writer of F. ம். ஆச்சு. சோ இது வரைக்கும் இது வரைக்கும் காமன் நினைக்கிறேன். இந்த சின்டாக்ஸ் வந்து மாறவே போறது இல்லை உங்களுக்கு. இதை எழுதுனதுக்கு அப்புறம் ரைட் பண்ணணும் இல்லையா? சோ W dot write row of L இல்லையா? accept year sales record. question clean-ஆ படிப்போம். accept ஒரு சேல்ஸ் ரெக்கார்ட் தான் and add it to the file sales.csv தான். சோ அப்பெண்ட் தான் பண்ண சொல்றாங்க, ஒரு ரெக்கார்ட் தான் வாங்க சொல்றாங்க. சோ கன்ஃபியூஷனே இங்க இல்ல. நம்ம ஃபார் லூப் போடணுமா, யூசர் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கணுமா, அதெல்லாம் எதுவுமே கிளீனா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ரெக்கார்டை வாங்க போதும்னு சொல்லிட்டாங்க. சோ ஒரு ரெக்கார்டை வாங்கிட்டோம், முடிஞ்சிச்சு இந்த ஃபங்க்ஷன். க்ளோஸ் பண்ணிப்போம் ஃபைல. மேம் எஸ் மேம். மேம் சிஎஸ்வி டாட் ரைட்டர் ஆஃப் எஃப் மேல தூக்கி போடணும். எங்க வேணா எழுதலாம்டா. நான் வந்து எங்க வேணா எழுதலாம். நான் ஒரு ஃப்ளோல அப்படியே எழுதிட்டு வந்துட்டேன். எங்க போட்டாலும் ஓகே தான். எங்க போட்டாலும் அதே மேம் தான். ஹெட் வந்து ஏபிசிடின்னு போட்டு எழுதலாமா? அந்த ஹெட் ஈக்குவல் டு ஏபிசிடி. ஹெட்டர் வந்து நம்ம இங்க வந்து அவங்க ஒரு ரெக்கார்டு தான் வாங்க சொல்லிருக்காங்க. அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல்ல ஆட் பண்ண சொல்றாங்கப்பா. அதனால நம்ம அது தேவையில்லாம வந்து ஹெட்டர் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு பார்த்தேன். ஓகே மேம். யார் பேசுறது என்கிட்ட? ஹரீஷ். ஹரீஷா? ஓகே, உங்க பேர் வரல, அதனால யார் கேக்குறீங்கன்னு தெரியல. சாம்சங்னு ஜாயின் ஆயிருக்குதுல. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து இதை ஃபுல்லா முடிச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோமா? இப்போ அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டோம்னா இது அக்செப்ட் ஆகணும். சரி, அது ஒரு பாட்டு இருக்கு, அடுத்து எழுதி முடிச்சிடுவோம் அதே மாதிரி. calculate total sales. ஸோ என்ன பண்ண சொல்றாங்கன்னா, to calculate into total sales based on the quantity sold and price per unit. ஸோ பேசிக்கா என்ன பண்ண சொல்றாங்க? மொத்தமா ஆட் பண்ண சொல்றாங்க. எதை படிக்கணும்னு பாருங்க, குவான்டிட்டியும் பிரைஸையும் படிக்கணும். ஸோ ரீடிங் தான் பண்ண போறோம், ரீட் பண்ணுவோம் இப்போ. ஸோ டோட்டல் சேல்ஸ் மேக்ஸ் கொஞ்சம் இன்வால்வ்டு, பாத்துக்கோங்க. நம்ம வந்து என்ன சொல்றாங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அந்த கொஸ்டின்ல. கால்குலேட் வந்து டோட்டல் சேல்ஸ். இப்ப ஜென்ரலா நம்ம கிட்ட இப்ப நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா எப்படி கண்டுபிடிப்போம் டோட்டல் சேல்ஸ்? எவ்வளவு ப்ராடக்ட் வித்திருக்காங்க, எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, அவ்வளவுதான். 5 ப்ராடக்ட் 50 ரூபானா மல்டிப்ளை பண்ணோம்னா 250. அடுத்த ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் 100 ரூபானா 200. ஸோ 250 பிளஸ் 200 450 இஸ் யோர் டோட்டல் சேல்ஸ். இந்த பேசிக் மேக்ஸ் தான். ஸோ இப்போ யூஸ்வலா நம்ம போட்டு டிஸ்பிளேக்கே வந்துருவோம். நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு யார் ட்ரை பண்ணி கீர்த்தனா சொல்றியா? இப்ப என்ன பண்ண போறோம்? டிஸ்பிளேக்கு என்ன பண்ணணும்? ரீட்ல ஓபன் பண்ணிப்போமா? எஸ் மேம். நியூ லைன் எதுவுமே தேவையில்லை, வெறும் ரீட் மோட்ல ஓபன் பண்ணிக்க போறோம். ஃபைல் ஓபன் பண்ணிட்டோம். r is equal to csv.reader இல்லையாப்பா? யூஸ்வலா இதை போட்டதுக்கு அப்புறமா ஃபார் ரோ இன் ஆர், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருதா? ரோ இன் ஆர் போட்டிருக்கோம் நம்ம ப்ரோக்ராம்ல. அப்போ நம்ம ஒரு யூஸ்வலான கண்டிஷன் இருக்கும், சர்ச் எழுதும் போது இஃப் ரோ ஆஃப் அப்படின்னு போடுவோம். இப்ப நமக்கு இஃபே தேவையில்லை, எல்லாத்தையுமே ஃபார் ஈச் ரோ நம்ம ஒரே வேலை தான் பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நிவேதா இங்க போடலாமா? சம் ஈக்குவல் டு 0 போட்டுக்குவா ஃபர்ஸ்ட், ஆர் டோட்டல் ஈக்குவல் டு 0 போட்டுக்குவா. இப்ப நான் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு int of row of 0 1 2 into தப்பா போட்டா சொல்லுங்க, ஆன்சர் வந்தாதான் தெரியும் நமக்கு. Of row of. float இல்ல, நான் பிரைஸ float கொடுத்திருக்கேன்ல. Okay, float of row of 3 போடவா? 3.
int of row of 2வையும் float of row of 3யும் மல்டிப்ளை பண்ண போறேன். அதை கொண்டு போய் டோட்டல்ல போடுறதுக்கு முன்னாடி டோட்டல் பிளஸ்ன்னு போடணும் இல்லையா? ஆர் டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு போடணும்டாக்கா. நான் ஏற்கனவே இருக்க டோட்டல்ல இந்த ரெக்கார்டை முதல்ல முடிச்சிட்டேன். இப்போ ஒருவேளை இதுல வந்து 5 ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே இந்த ஃபைல்ல. அப்போ 5 வாட்டி இது சுத்தி சுத்தி வரும்போது டோட்டல்ங்கிற ஒரு வேல்யூலயே இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிரும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் பிரிண்ட் பண்ண போறேன். டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஒழுங்கா கரெக்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு போர்ஷன் எல்லாம் முடிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தான் சொல்லிட்டேன் நானு. Yes. அவ்வளவுதானா நிவேதா? ஓகேவா? Close ரன் பண்ணு. பண்ணுவோமா? Close பண்ணோம் ஃபைல. க்ளோஸ் பண்ணுவோமா? சரி, print பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Close. இந்த வாட்டி பேப்பரை நிறைய வித் ஓபன் வச்சு போட்டிருக்கானுங்க. ஆனா ஐ ஹோப் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் வரைக்கும் அப்படி கொடுக்கல அவங்க. ஐ திங்க் இட்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். Run this. Okay, syntax errors காணோம். எனக்கு என்னப்பா ஆகஸ்ட் 10th SQP. Okay, product ID, quantity 3, price 7. CSP.reader பண்ணிருக்கேன் பாருங்க. reader of F போடவே இல்லை பண்ணாங்க. சரி, திருப்பி ரன் பண்ணுவோம். இப்ப ரெண்டாவது ப்ராடக்ட் வரணும் எனக்கு. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் நடந்துருச்சு ஒழுங்கா. ப்ராடக்ட் ஐடி 2 கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் நேம் குவான்டிட்டி 2. டோட்டல் சேல்ஸ் வந்து 27ல இருக்கு, 21ல இருக்கு. பாருங்க வந்துச்சு. சூப்பரா. ஒர்க் ஆயிடுச்சுப்பா. குட், நைஸ் இல்லையா? போன வாட்டி 21 இருந்துச்சு, இப்போ வந்து 20 வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 20 + 21 41 உங்களுக்கு ஆன்சர். சரியா? சூப்பர். ஸோ ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அப்படியே காப்பி பண்ணிக்குவோம் ப்ரோக்ராம் நம்ம. ஸோ உங்களுடைய அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. எல்லா ப்ரோக்ராமும் போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே ப்ரோக்ராம் ஆன் த ஸ்பாட் நீங்க யோசிக்கவும் எக்கச்சக்கமா உங்களுக்கு டைம் இருக்கும். நமக்கு தெரியாத லாஜிக் எதுவுமே ப்ரோக்ராம்ல இருக்காது. மேம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக் தான் இருக்கும் ப்ரோக்ராம்ல. Fine. I think we are done here. Okay pa. Go ahead. So last ரெண்டு ப்ரோக்ராம் தான் as usual. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். இது முடிச்சிட்டு பிரைனரி ஃபைல்ஸ்க்கு வருவோம்ப்பா. இது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் பாருங்க. நெட்வொர்க் டிசைன்ல இந்த வீக் உங்களுக்கு நெட்வொர்க் தான் டெஸ்ட் இருக்கு. ஒழுங்கா படிச்சுட்டு வந்து எழுதினீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் 10 out of 10 வாங்குறதுக்கு இப்பயே நீங்க ரெடி ஆயிடலாம். இதுக்கு எல்லாருமே ஆன்சர் அனுப்பலாம் எனக்கு. ஈஸி 5 marks ஃபார் எவ்ரிஒன். அதே கொஸ்டின் பாருங்க, போரே அடிக்காதான்னு தெரியல பாருங்க. சஜஸ்ட் த பெஸ்ட் லொகேஷன் ஃபார் த சர்வர் இந்த ஹைதராபாத் கேம்பஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன போடுவீங்க? ஐடி போட்டுருவீங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸா? எஸ் மேம். பிளாக் ஐடி ரீசன். அழகா எழுதுவோம். நமக்கு என்ன போச்சு, நிறைய டைம் இருக்குல்ல. ரீசன் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதே தான் ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது செக் பண்ணிக்கிறேன் வேற ஏதாவது சர்ப்ரைஸா கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. சரி, டன். சஜஸ்ட் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபாலோவிங் டிவைசஸ். ரிப்பீட்டர், ஸ்விட்ச். ஸோ செகண்டுக்கு முதல்ல ரிப்பீட்டர் இங்க வச்சிருக்கேன். அதுக்கு நம்ம ரீசன் எழுதுவோம் வேணுமா வேண்டாமான்ட்டு. பட் ஸ்விட்சுக்கு எழுதிடுவோம். ஸ்விட்ச் வந்து நீடட் இன் ஆல் தி, இது வந்து கிளீனா எழுதணும். எவ்ரி பில்டிங்ல வேணும். எவ்ரி பிளாக் நீட்ஸ் ஸ்விட்ச் டு இன்டர்கனெக்ட். ஆன்சரும் நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இதே தான் கேட்பாங்க. டு இன்டர்கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் வித்தின் த பிளாக். அந்த பிளாக்குக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றதுக்கு யூ நீட் அ ஸ்விட்ச். சோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆன்சர். ஹப் ஆர் ஸ்விட்ச் பண்ணி கேட்டுட்டு இருந்தா, இப்ப ஹப்பே விட்டாங்க. ஹப்பெல்லாம் போயிடுச்சு, மார்க்கெட்ல கிடைக்கவே மாட்டேங்குது. நான் டப்பால போட்டு எங்கேயோ மேல தூக்கி வச்சிருக்கேன். நெட் கேர்னு ஒன்று இருந்துச்சு, நான் முதல்ல வாங்கும்போது இருந்தது. ஸோ எனிவே ரிப்பீட்டர் வேணுமாங்கிறத நீங்க பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நீங்க எந்த மாதிரி கேபிள் லே அவுட் போட போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு அது வரும். பட் ஜென்ரலா இந்த கொஸ்டின் அவங்க முன்னாடியே கேட்டிருக்கிறதுனால உங்க ஆன்சர் கீழ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்ஆர் அண்ட் ஐடி நடுவுல வேணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 100 meters. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பாத்துக்கோங்க. அவங்க ஆன்சர் கீழ கொடுத்துருக்காங்க. சரியா?
அவங்க 100 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எழுதி நமக்கு இது தப்பு போட்டாங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அவங்கள, சேயிங் தட் நீங்க கொடுத்த சாம்பிள் பேப்பர்ல நீங்க கொடுத்த மார்க்கிங் ஸ்கீம்ல நீங்க வந்து 100 மீட்டர்னு கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் நாங்க அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். நீங்களா போய் 70 மீட்டரோ 90 மீட்டரோ போடாதீங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? நாங்களும் ஜென்ரலா வந்து 70 மீட்டர் 90 மீட்டர் என்ன வேணா போட்டு எழுதிருவோம் ரிப்பீட்டர் வேணும்னு. பட் இது வந்து முன்னாடியும் ஒரு வாட்டி இப்படிதான் கொடுத்திருந்தாங்க. சோ ஜென்ரலா அவங்க ஒரு கைட்லைன் வச்சிருக்காங்க, 100 மீட்டர் ரிப்பீட்டருக்கு வந்து 100 மீட்டர் வச்சிருக்காங்க. நீங்களும் 100 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க டிஸ்டன்ஸ் வந்து 175 ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. செகண்ட் கொஸ்டினா கேட்டிருக்கிறதுனால நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா அங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க. நீங்களும் அப்படி எழுதிட்டு போயிடலாம். உங்க லே அவுட் பத்தி நீங்க பேசாம ஜென்ரலா ஹெச்ஆரையும் ஐடியும் கனெக்ட் பண்ணனா ரிப்பீட்டர் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நீங்க. சரியா? டன். இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இதுக்கு ஒரு கேபிள் லே அவுட் கேக்குறாங்க. சோ கேபிள் லே அவுட் போடும்போது ஜென்ரலா இங்க வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இங்க இருக்கிறதுலே குட்டி வந்து ஹெச்ஆர் அண்ட் பினான்ஸ். அப்புறமா வந்து 60 பினான்ஸ் அண்ட் ஐடி. அதுக்கப்புறமா பினான்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். சோ நானா இருந்தா இப்படி போட்டு விட்டுருவேன். இப்போ இதோட மினிமம் கேபிள் லென்த் நீங்க செக் பண்ணிட்டு ஸ்டாருக்கு வாங்க. ஐடி இருக்கு, ஐடி தான் நம்ம வந்து இங்க சொன்னோம், அதான் வந்து சர்வர்னு. ஐடில இருந்து போறது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாருங்க. ஐடில இருந்து ஹெச்ஆர்ஏ 175. கண்டிப்பா இதை போடக்கூடாதுப்பா, அவங்க ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இங்க மொத்தமா சேர்த்தே பாருங்களேன். 60 + 50 110. 110 + 70 போட்டீங்கன்னா 180 மீட்டர்ல மொத்தமே முடிஞ்சு போகுது. இந்த கொஸ்டினுக்கு 100% ஆன்சர் வந்து பஸ் டோபாலஜி தான் நீங்க போடணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு ஸ்டார் போடக்கூடாது. ஆனா உங்களுடைய சாம்பிள் பேப்பர்ல அவங்க கொடுத்துருக்காங்க, ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் எனி டோபாலஜி அவங்க இங்க கொடுக்கல. எக்ஸப்ட் எனி அதர் டோபாலஜி அப்படின்னு அவங்க சொல்லல இந்த கொஸ்டினுக்கு. பட் போர்டு எக்ஸாம் மார்க்கிங் ஸ்கீம்ல அவங்க கொடுப்பாங்க எனி டோபாலஜி இஸ் ஃபைன். நான் ஜென்ரலா பசங்க கிட்ட சொல்றது வந்து நீங்க 2 டோபாலஜியும் வரைஞ்சிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை ஃபர்ஸ்ட் ஒன்னா வரைங்க. இப்போ லே அவுட் 1, பஸ், கேபிள் லென்த் அழகா எழுதிருங்க. சோ தே வில் நோ வாட் யூ ஆர் திங்கிங். இப்போ கேபிள் லென்த் மொத்தமா 180 மீட்டர் தான், அது ரொம்ப சீப். சோ பஸ் டோபாலஜி இஸ் பெட்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். லே அவுட் 2ன்னு நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இந்த கேஸ்க்கு கண்டிப்பா போடக்கூடாது. ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, எப்பயாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி சிபிஎஸ்சில. சோ இங்க பாத்தீங்கன்னா இதுவே 175 உனக்கு போட்டிருக்காங்க. இதுதான் ஹெச்ஆர் ஐடி போட்டு 75 போட்டிருக்காங்க. ஹெச்ஆர் லாஜிஸ்டிக்ஸ் 90. எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. ஹெச்ஆர் பினான்ஸ் ஒரு 50. இது ஒண்ணு மட்டும் தான் குட்டி, மத்ததெல்லாம் பாருங்க 175 175 90 இதெல்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ். பட் இதுதான் உங்களோட இதுல கொடுத்துருக்காங்க. பட் லே அவுட் 2 இஸ் ஸ்டார் டோபாலஜி. எனக்கு வந்து இதை பத்தி கவலை இல்ல, காசை பத்தி கவலையே இல்ல, எனக்கு வந்து பெஸ்ட் நெட்வொர்க் தான் வேணும் அப்படின்னா ஸ்டார் டோபாலஜிக்கு நான் போறேன். சோ லே அவுட் 2 அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரிங் மட்டும் போடக்கூடாது. சுத்தி சுத்தி திருப்பி இங்கேயும் வந்து நல்லா இருக்கு டிசைனா ஒரு ஸ்கொயர் வருதுன்னு ஐடியும் லாஜிஸ்டிக்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடாது. சரியா? சஜஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சோ இட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். இட்ஸ் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். என்ன வேணா ஆன்சர் கொடுக்கலாம் நீங்க. பட் கொடுக்குற ரீசனுக்கு ப்ராப்பரா நீங்க வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருங்க. நான் எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் லே அவுட் 1 லே அவுட் 2 போடுங்கன்னு. இது வரைக்கும் யாருக்கும் மார்க் போனது இல்ல. அந்த பசங்க சென்டம் தான் வாங்கியிருக்குங்க. அப்பனா அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். சரி, ஹை ஸ்பீட் லிங்க், வயர்டு கனெக்ஷன், வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். என்னது? ஆப்டிக்கல் ஃபைபர். அவ்வளவுதான். ஆப்டிக்கல் ஃபைபர், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். சோ ஹை ஸ்பீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வயர்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா தென் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் தான். அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர், வேற ஆப்ஷனே கிடையாது. எக்கனாமிக்கல் லிங்க்னு கொடுத்தாதான் நம்ம கோஆக்சியல் கேபிளுக்கு போவோம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் VoIP, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்? இப்ப நம்ம பண்ற வீடியோ கான்ஃபரன்சிங் அதுல தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோட யூஸ் அதுதான். வர்ச்சுவலா கனெக்ட் பண்றதுக்கு, வீடியோ ஆடியோ ரெண்டுமே டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ப்ரோட்டோகால் அது. பட் அதை விட ஈஸி எது? கீழே இருக்க கொஸ்டின் தான். நானா தான் அதை அட்டென்ட் பண்ணுவேன். which type of network will be formed while connecting the Hyderabad campus to Bangalore? Hyderabad to Bangalore distance மெயினா பாருங்க. லேண்ட் தான் நமக்கு தெரியும். லேண்ட்ங்கிறது ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள ஒரு லேண்ட், ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு லேண்ட். லேண்டோடதே வந்து 1 கிலோமீட்டர் தான், மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர். பேன் ஒரு ரூம்குள்ளதான் 100 மீட்டர் மேக்ஸிமம் மீட்டர். வேன் ஒரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டுக்கு போறாங்க. சோ ஆன்சர் வந்து வேன். விச் டைப்? நீங்க ஜஸ்டிபிகேஷன் கூட அவங்க கேட்கவே இல்லை. எழுதுங்க, நான் தயவு செஞ்சு எழுதுங்க, வேன் எழுதுங்க. விச் டைப் ஆஃப் நெட்வொர்க் அவங்க சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, வேன் போடுங்க. ஆஸ்
van will be formed தான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க, எழுதுங்க. நான் நீங்க as the distances across two states. நமக்கு தெரியும், நம்ம காமிக்கணும் எப்பயுமே. சோ எழுதி விடுங்க. வேன் தான் ஃபார்ம் ஆகும் கன்ஃபார்ம் தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2 ஸ்டேட்டுக்கு போகுது. என்ன சில்லி கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்லா எழுதுங்க இது. சரியா? மேம் இப்ப வயர்ட் கனெக்ஷன்ல ரெண்டுமே கொடுத்திருந்தாங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டும் கொடுத்து இது எக்கனாமிக்கலும் வயர்லெஸ் கொடுத்திருந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா வயர்லெஸ்ல வந்து ஹை ஸ்பீடு சேட்டலைட் தான்ப்பா. சரியா? அதானே கேட்ட. வயர்டு வயர்லெஸ் ரெண்டுமே இருந்துச்சு. மேம் ஹை ஸ்பீட் லிங்க்கும் இருக்கணும், எக்கனாமிக்கலாவும் இருக்கணும், வயர்டாவும் பண்ண இருக்கணும் முடியாது. கேட்டாங்க. அப்படி அவங்க ரெண்டும் கேட்க முடியாது. அப்படி ரீசனபிள் ஸ்பீட்னு வேணா கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீசனபிள் ஸ்பீட்னு கேட்பாங்க. அப்ப கோவாக்சியல் கேபிள். ஓகே எக்கனாமிக்கல் மேம். ரீசனபிள் ஸ்பீட்னு கேட்டிருக்காங்க. சோ இது முடிச்சோம். அப்ப லாஸ்ட் கொஸ்டினா நமக்கு. ஓகே, வந்துட்டோம். இங்க இவங்க நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். சோ இங்க கிளீனா கொடுத்திருக்காங்க. மார்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைனரி ஃபைல்ல மொத்தமாவே நம்ம 5 டெம்ப்ளேட் படிச்சோம். குரூட் ஆபரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் அப்டேட், அப்புறம் டிஸ்பிளே இல்லையா, டெலீட், 4மே நம்ம படிச்சோம். அதுல ஏதாவது 2 கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கறது ஐடியா நமக்கு. பிராக்டிக்கல்ல தனித்தனியா ப்ரோக்ராமா நீங்க எழுதிருப்பீங்க. இப்ப அதே தான் கொஸ்டின், அதே எம்ப்ளாயி வேற கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே பெரிய சர்ப்ரைஸே இல்லாம கொடுத்திருக்காங்க. ஒரு இன்புட் டேட்டா பண்ண சொல்றாங்க, அதை அப்பெண்ட் டு பைனரி ஃபைல். இன்புட் எம்ப்ளாயி டேட்டான்னு மொட்டையா கொடுத்துட்டாங்க. சோ ஒரு டேட்டா போட்டாலே போதும், நம்ம அதை 10 வாட்டி கூப்பிட்டுக்கலாம் வேணும்னா. அப்டேட் த salary of the employees in the IT department to 2 lakh. சோ ஒரு அப்டேட் எழுத சொல்றாங்க. சோ ஒரு பைனரி ஃபைல கிரியேட் பண்ணணும், அப்புறம் அப்டேட் பண்ணணும், அவ்வளவுதான். சோ கிரியேட்னால நம்ம எழுதிடலாம். இது டக்கு டக்கு டக்குன்னு சொல்வீங்களா ப்ரோக்ராம்? சரியா? ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம் தான். யார் சொல்றீங்க? இம்போர்ட் பிக்கல் ஏற்கனவே நிவேதா கேட்டு முடிச்சிட்டேன், கேஷவ் முடிச்சிட்டேன். வேற யாரும் ட்ரையே பண்ண மாட்டேங்கிறீங்க போல இருக்கு. சந்தோஷ் பேசுவியான்ட்ட? காதம்பரி பேசுறியா? ஜெனிகாக்கெல்லாம் ஃபைல்ஸ் முடிஞ்சிருக்குமே. ஜெனிகா ட்ரை பண்ணலாமே, தப்பான ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. யார் சொல்றீங்க? if is equal to open, அவங்க பேர் கொடுத்துருப்பாங்க இங்க. இது வேற கிரியேட். ஓகே, எதுவும் பேரே கூட கொடுக்கல, நம்மளே வச்சுக்க வேண்டியதான். emp.dat அப்பனா பின் ரைட் பைனரி ஆர் அப்பெண்ட் பைனரி மோட்ல ஓபன் பண்ணிக்கிட்டோம். ஆனா யாரான அதை தப்பா போட்டா கரெக்ட் பண்ணுங்க. சரியா? நானே எழுதுறேன் உங்களுக்கு. அதே ஏபிசிடி தான் போட போறேன். எழுதுறதுக்கு டைப் பண்ணிடலாம்னு பாக்குறேன், அவ்வளவுதான். என்டர் எம்ப்ளாயி ஐடி. டைப் அவங்க கொடுக்கல. நேம், டிபார்ட்மெண்ட், salary. சோ பி வந்து இன்புட் எம்ப்ளாயி, என்டர் நேம். C is equal to enter department. அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒன்னு ஐடின்னு வச்சுக்கணும் நம்ம. சரி, ஓகே. என்டர் டிபார்ட்மெண்ட். டி வந்து salary. சோ float இன்புட்னு வச்சாலும் ஓகே, int இன்புட் வச்சாலும் ஓகே. மேம் அவங்க டேட்டா டைப் குடுக்கலன்னா நம்மளே வச்சு விட்டா கரெக்டா தான் ஆமா, சொல்லுவாங்க. எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க தான். பட் உங்க நேம் நீங்களே கொடுக்குற நேம் தான். ஓகே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க கிளீனா. பெருசா கொஸ்டின் பேப்பர் இருக்கும், பார்த்ததும் நீங்க அவ்வளவு பேஜ் இருக்கும் அப்படின்னு பாப்பீங்க. ஆன்சர் ஈஸியா இருக்கும், அதுதான். சோ அவங்க டப்புலாம் எதுவும் கொடுக்கல. சார் நம்ம ஜாலியா லிஸ்டாவே போட்டுக்கலாம். அப்போ ஏபிசி போட்டாச்சு. லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், டம்ப் பண்ணணும். சோ பிக்கிள் டாட் டம்ப் ஆப்ஜெக்ட் கமா ஃபைல், ஆப்ஜெக்ட் கமா ஃபைல் போட்டோமா? அவ்வளவுதானா? க்ளோஸ் பண்ணுவோமா? ஏதாவது விட்டுருக்கோமா? கேஷவ், நிவேதா, வேற யாரு? கீர்த்தனா செக் பண்ணுங்க பாக்கலாம், ஏதாவது விட்டுருக்கோமான்னு சொல்லிட்டு. ஜெனிகா நீ ஏதோ ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, காதம்பரியும் பேசின மாதிரி கேட்டுச்சு. யாரும் எதுவும் சொல்ல. அவ்வளவுதானே? கிரியேட் பண்ணிடுவோமா? இது கிரியேட் கூப்பிட்டுருவோம். சரி, டெஃப் அப்டேட் போடுவோம். எப்பயும் தகராறு அப்டேட்ல தான் நமக்கு. அப்பப்ப ஒர்க் பண்ணும், மூடு இருந்தா ஒர்க் ஆகாது. சரி, இப்போ அப்டேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும். படிச்சுட்டு டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அப்டேட் எழுதணும். சரி, நம்ம வந்து எந்த மெத்தட் பண்ணுவோம்? நம்ம வந்து delete பண்ணிட்டு ரிமூவ் ரீநேம் பண்றீங்களா, இல்ல எப்படி பண்ண போறீங்க? ஆமாப்பா, இவங்க அந்த delete பண்ணி மாடல் தான் போடுறாங்க. ரொம்பலாம் வந்து சீக் எல்லாம் வச்சு போடவே இல்லை. நம்மளும் அப்படியே போடுவோம் அப்படின்னா. சரி, அப்ப அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் f is equal to open emp.dat in read binary mode.
ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வைல் ட்ரூ, நம்மளுடைய யூஷுவல் சின்டாக்ஸ் வந்து வைல் ட்ரூ போட்டு அப்புறம் ட்ரை போடுவோம். நம்ம படிக்கிற மாதிரியே படிப்போம். இப்போ இங்க வந்து x is equal to pickle dot load, pickle dot load of f. ஓகே, ஒரு ரெக்கார்டு தான் லோட் ஆகும்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ப்ரோக்ராம்ல இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க எழுதின டெஸ்ட்ல எல்லாம். ஸோ ஒரு ரெக்கார்ட் லோட் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கு. அந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ண போறோம். ஸோ இஃப் எக்ஸ் ஆஃப் 0 1 2, x of 2 is equal to IT, equal to IT இருந்துச்சு அப்படின்னு சொன்னா x of 3 is equal to, அவங்களே கொடுத்துட்டாங்க 2 lakh, 2000 20,000 2 lakh மாத்திட்டோமா, அவ்வளவுதான். இப்போ இது மாறினாலும் மாறாட்டியும் நம்ம இதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு புது we have to append it, we have to dump it into a file. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா அது ஒரு டெம்பரரி ஃபைல் வச்சுப்போம். நம்ம அதே வேலையை எங்கேயும் பண்ணுவோம். நான் என்ன பண்ணிக்க போறேன், அவங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல. என்ன பண்றாங்கன்னா, உங்க ப்ரோக்ராம் படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அது ஆன்சர் கீழே இருக்கு, நான் சொல்ல மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம்ல மார்க், அதனால சொல்றேன். இப்ப வந்து நியூ லிஸ்ட், நியூ இஎம்பி அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறாங்க. நியூ இஎம்பி டாட் அப்பெண்ட் எக்ஸ். இப்ப பாருங்களேன் என்ன ஆக போகுது, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை படிக்க போறோம். அந்த ரெக்கார்ட்ல வந்து நமக்கு தேவையான ஐடி இல்லைன்னே வச்சுப்போமே, அந்த ரெக்கார்டு சும்மா போய் நியூ இஎம்பியில அப்பெண்ட் ஆயிட போகுது. அதே மாதிரி அடுத்த வாட்டி படிக்க போறோம், ஐடியா இருந்துச்சுன்னா மாறப்போகுது, ஐடியா இல்லைன்னா மாறாது. இப்படி ஃபுல்லா முடிக்கிறாங்க எல்லா வேலையும். இது முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்துட்டு எக்ஸெப்ட் EOF எரர், நான் வந்து சேஃப்டிக்கு நான் இங்க வந்து பிரேக் போடுறேன். நான் வந்து இங்கேயும் பண்ண போறேன் அந்த வேலையை. எக்ஸ படிச்ச உடனே நான் செக் பண்ணிக்கிறேன். இஃப் நாட் எக்ஸ் பிரேக் கொடுத்துக்கிறேன், ஏன்னா இல்லைன்னா எனக்கு வந்து கண்டிப்பா எரர் அடிக்கும். இது இந்த இந்த லைனை வந்து நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டாம்ப்பா, நான் ஜஸ்ட் உங்களுக்காக போடுறேன். அப்படி அங்க பிரேக் பண்ணா நான் இங்க பாஸ் போட்டுக்கலாம். பாஸ் பிரேக் நீங்க கொஸ்டினை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்படி எழுதுனா தப்பு கிடையாது, சரியா? ஆனா வந்து உங்களுடைய தேவையில்லை, பிராக்டிக்கலா போட்டாதான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகாம போகுது சம்டைம்ஸ். சரி, இப்ப ஃபுல்லா முடிச்சிட்டோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டோம். இங்க எல்லாம் முடிச்சு வெளியில வர போறோம். வெளியில வந்ததுக்கு அப்புறமா, அந்த எக்ஸெப்ட தாண்டி வெளியில வந்ததுக்கு அப்புறமா வைல் ட்ரூ லெவலுக்கு வாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார் ஈச் ரெக்கார்ட் இன் நியூ இஎம்பி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவோம், அதான் முடிச்சிட்டோமே வேலையை. சோ வைல் லெவல்ல இருக்கனான்னு தெரியல, ஒரு நிமிஷம்ப்பா, கண்ணு தெரியல, கரெக்டா இங்கதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எஃப் டாட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி ஃபைல புதுசா ஓபன் பண்ணிக்கிறேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை, இது பண்ணக்கூடாது. ஆனா அவங்க ஆன்சர் கீழே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட ஒரிஜினல் டேட்டாவை எரேஸ் பண்ண போறேன். ஒரு வேல்யூ அப்டேட் பண்ண போய் என்னுடைய ஒரிஜினல் டேட்டாவே போய் அழிஞ்சு போகுது. சோ நான் ரைட் பைனரியில ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு ஃபார் ஈச் ரெக்கார்ட் இன் நியூ பிக்கிள் டாட் டம்ப் ஆப்ஜெக்ட் ஃபைல். அவ்வளவுதான், மொத்தத்தையும் கொண்டு போய் உள்ள போட்டுட்டு வெளியில வந்து ஃபைல க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து பண்றாங்க இன் யோர் ஆன்சர் கீ. நம்ம இது நிறைய மெத்தட்ல அப்டேட் போட்டிருக்கோம். நீங்க முன்னாடி இருக்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். அதுல வந்து நம்ம அழகா பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சீக் வச்சே பண்ணிருக்கோம். இது அந்த இடத்துக்கு போயே மாத்திருக்கோம். அது ரொம்ப ஈஸியா முடியும், ரொம்ப டைம் கன்சியூமிங் அப்படின்னு, டைம் லெஸ் கன்சியூமிங் அப்படின்னு பார்த்தோம். அதை இன்னொரு மெத்தட்ல நம்ம டெம்பரரி ஃபைல் வச்சு போட்டிருப்போம். ஓஎஸ் டாட் ரிமூவ் ரீநேம் எல்லாம் வச்சு போட்டிருப்போம். அந்த ரெண்டு மெத்தடும் நம்ம போட்டிருக்கோம். பட் போன வாட்டி தான் அப்டேட்டே வந்து சிபிஎஸ்சில கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அதாவது பிராக்டிகல் கொஸ்டின் தான். சோ அதனால பிராக்டிகலுக்கு எந்த லாஜிக் வேணா போட்டு போயிடலாம். பட் லாஸ்ட் டைமும் கேட்டாங்க 2025 பேப்பர்லயும், அப்ப வேற லாஜிக் கொடுத்தாங்க. இப்ப வந்து சாம்பிள் பேப்பர்ல திருப்பி அதையே கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க வேற லாஜிக், இந்த லாஜிக் கொடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்டானது தான். இது வந்து ரொம்ப ஈஸி டு ரைட். நீங்க என்ன ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்தையும் 100 ரெக்கார்டு இருந்தா 100ஐயும் கொண்டு போய் அப்பெண்ட் பண்றீங்க. நீங்க மாத்த போறது என்னவோ ஒரு ரெக்கார்டு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பண்ணக்கூடாது, இதை ஐடியலி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் உங்க புக்ல வந்து சீக்கு டெல் எல்லாம் இருக்கு. பட் மேம் எனக்கு சீக் டெல் நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் மேம், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், தாராளமா அந்த கோடை எழுதுங்க, டெஃபினட்டா தே வில் அப்ரிஷியேட்டட். பட் உங்க ஆன்சர் கீழே இல்ல மேம், நான் வந்து சேஃபா படிச்சுக்கிறேன், எனக்கு ஆன்சர் கீழே எப்படி இருக்கோ நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுதான் உங்க ஆன்சர் கீழே கைண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க.
இது வந்து அப்பெண்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆதான்னு பார்ப்போம். we will call this function. இது என்ன பண்ணிருக்காங்க திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. ஜஸ்ட் ஃபுல்லா முடிச்சு அப்பெண்ட் பண்ணி புது லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபைல புதுசா எரேஸ் பண்ணிருந்தாங்க. emp.data ரைட் பைனரியில ஓபன் பண்ணிக்கிறாங்க. அப்போ மொத்தமா புது ஃபைல் எம்டி ஃபைல் ஓபன் ஆகுது. அங்க போய் நீங்க வச்சிருக்க லிஸ்ட்ல இருந்து ஒன்னொன்னா கொண்டுட்டு போய் உள்ள போடுறாங்க. இப்போ புது ஃபைல் கிரியேட் ஆகுது. இட் இஸ் டெஃபினெட்லி மோர் ஒர்க் தான். பட் கம்ப்யூட்டர் தானே, அதுக்கு ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லையே. அதனால தே டோன்ட் கேர். சரி, அப்ப அப்டேட்டை கூப்பிடுவோம். எரர் கொடுத்துச்சுன்னா டிபக் பண்ண மாட்டேன். எரர் கொடுக்காம இருக்கணும்னு பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் 10 SQP2. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி salary. முடிச்சுச்சான்னு தெரியல, என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. ஏன் நிக்குதுன்னே தெரியல. க்ளோஸ் பண்ணிட்டோம்ல ஃபைல் நம்ம. ப்ரோக்ராம் ஹேங் ஆகுது. ஹேங் ஆகிற அளவுக்கு என்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கோம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆச்சாலும் தெரியல. டிஸ்பிளே பண்ணி பார்ப்போமா? சரி, ஓகே. நான் வந்து உங்களுக்கு இதை பார்த்துட்டு ப்ரோக்ராம் ஒர்க் ஆதான் செக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லைன் மிஸ் பண்ணிருந்தோம் அதை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி விடுறேன். பட் இது உங்க புக்ல உங்க மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுத்துருக்க query தான். சரியா? அதே கோடு தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ சேம் கோடு, ஜஸ்ட் செக் பண்றோம், அப்டேட் பண்றோம், கொண்டு போய் ஆட் பண்றோம். ஸோ ஐ வில் ஸ்டாப் திஸ் ஹியர். இது நான் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு இது அப்புறம் நான் உங்களுக்கு அந்த கோடு அப்லோட் பண்ணும்போது கரெக்டான கோடு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே, ஓகே மேம். see you all then. டக்கனா பை பைப்பா.